ஸ்ரீயப்பதியான பரம கருணாமூர்த்தியான பகவான் ஷோடச கலைகளோட பூர்ணமாக பிரகாசிக்கக்கூடிய ஸ்வயம் வெக்த க்ஷேத்திரங்களில் பிரதானமான க்ஷேத்திரம் குருவாயூர் அப்படிங்கிறது. மாத்ராச்ச பித்ராச்ச ததா உத்தவேன சம்பூச்சிதாயாஸ்து நமோ நமஸ்தே என்று எங்கள் தாத்தா அனந்தராம தீக்ஷிதர் குருவாயூரப்பனை பற்றி பஞ்சரத்ன ஸ்தோத்திரம்னு பண்ணியிருக்கார். அதில் சொல்லும்போது எப்படி அந்த குருவாயூரப்பன் இங்கே வந்தான் அப்படிங்கிற சரித்திரத்தை சொல்கிறதே மாத்ராச்ச பித்ராச்ச ததா உத்தவேன, ஏற்கனவே இவர் மதுராபட்டினத்தில் இருந்தவர். இந்த பகவான், இந்த விக்கிரகம் இருக்கே, இது மதுராபட்டினத்தில் இருந்தது. ஆதி காலத்திலேருந்து உள்ள விக்கிரகம் அது. பகவான் பாரகைக்கு ஷிஃப்ட் அப்போ வசுதேவரும் தேவகியும் அதை பூஜை பண்ணியிருக்கார். அங்கேருந்து துவாரகைக்கு ஷிஃப்ட் பண்ண உடனே இந்த பகவான் எடுத்துன்னு போயிட்டாங்க. அங்கே போய் அங்கே வச்சு ஆலயம் நிர்மாணம் பண்ணி அங்கே பூஜை பண்ணும்போது உத்தவனும் சேர்ந்து பூஜை பண்ணுறான் அப்படின்னு பாகவதமே சொல்கிறது. பின்னாடி ஏகாதசத்தில் சொல்லும்போதும் தசமத்திலையும் உத்தர பாகத்தில் சொல்லும்போதும் உத்தவனை பற்றி சொல்லும்போது பிராத்தராசாய யாச்சிதாக, காலங்கார்த்தால் 5 மணிக்கு எழுந்து குழந்தைக்கு பால் கொடுக்கணும்னு அம்மா தேடுவாள். உத்தவன் எங்கே இருக்கான்னு தெரியாது. எங்கே இருக்கான்னு பார்த்தா இந்த குருவாயூரப்பன்ட்ட உட்காண்டிருப்பார், பூஜை பண்ணிட்டு இருப்பார் அப்படின்னு. அப்பேற்பட்டதான ஒரு பக்தி ஆராதனம் பண்ணப்பட்டதான ஒரு சுவாமி. துவாரகைய பகவான் சமுத்திரத்தில் முழுகடிக்கும் போது வாயு பகவான்கிட்டையும் குருவிட்டையும் சொல்லி இந்த குருவாயூரப்பனை பிரதிஷ்டை பண்ண சொல்லிட்டா. மற்றதெல்லாம் இன்னைக்கு அகழ்வாராய்ச்சியில் அந்த அரண்மனை எல்லாம் இருக்குது. இந்த குருவாயூரப்பனை எடுத்துன்னு அந்த மேற்கு சமுத்திர கரையாவே வாயு பகவானும் குரு பகவானும் வர, ஏற்கனவே பாகவதத்தில் சதுர்த்த ஸ்கந்தத்தில் பிரச்சேதசர்கள்னு சில பேர் தபஸ் பண்ண போனார்கள்னு வரும். மேற்கு சமுத்திரத்தை நோக்கி போனார்கள். போகிற இடத்துல நாராயண தீர்த்தம் அப்படிங்கிற கரையில் உள்ள சிவாலயத்தில் உள்ள சிவபெருமான் அவர்களுக்கு பிரத்யக்ஷமாகி யோகாவேசம் அல்லது ருத்ரகீதை அப்படிங்கிறத உபதேசம் பண்ணினார் அப்படின்னு வரும். பாகவதம் 4வது ஸ்கந்தத்தில் அது பிரசித்தம். அந்த நாராயண தீர்த்தம் அப்படிங்கிற அந்த தீர்த்த கரையில் அந்த சமுத்திர ஓரமாக இருக்குது. 1 கிலோமீட்டர் கூட இருக்காது. அந்த பக்கமாக குருவும் வாயுவும் வரும்போது சிவபெருமான் அவர்களை கூட்டு இஞ்ச பிரதிஷ்டை பண்ணு, இந்த சிவாலயம் இருக்கேன்னா நான் இங்கேருந்து தள்ளி போய்க்கிறேன், இதில் நீ பகவானை பிரதிஷ்டை பண்ணிடுன்னு சொல்ல, அங்கேருந்து பகவான் பக்கத்தில் 1/2 கிலோமீட்டரில் மம்மியூர்னு ஒரு இடத்துல இருக்கார். அந்த பகவதியை குருவாயூரப்பனை தரிசனம் பண்ணிட்டு பகவதிகிட்ட வரத்தே அந்த திக்கிலேருந்து மம்மியூர் கோவில் இருக்குது. இங்கேருந்து மம்மியூரை போய் தரிசனம் பண்ணணும் அல்லது பிரார்த்திச்சாதான் குருவாயூரப்பனை பார்த்த பலனே வரும்னு போட்டிருக்கோம். அதில் குருவாயூர்லேயே போர்டு போட்டிருக்கோம். அது ஏன்னா அது சிவபெருமான் கொடுத்த இடம். அது சப்தாகம் சொல்கிறா, சப்தாகத்துக்காக ஒரு இடம் எழுதி கொடுத்துருக்காங்கன்னா சப்தாகம் பண்ணால் தானே சப்தாகத்துக்குள்ள பலன் வரும். அதுக்கு தானே அந்த சொத்தை ப்ராப்பர்ட்டி. அது மாதிரி சிவபெருமானுக்காக உள்ள இடம் அது. பகவான் விட்டு கொடுத்துட்டு போனார் அப்படின்னு. இது ரொம்ப அப்போ நம்ம கணக்கில் பார்க்கும்போது குருவாயூர் கோவில் 5000 வருஷம் இருக்கலாமே தவிர அந்த குருவாயூரப்பனுக்கு எத்தனை வயசுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா மாத்ராச்ச பித்ராச்சேன்னா காலத்திலே பூஜை பண்ணான்னா அதுக்கு முன்னாடி பிராச்சீனமாக வந்திருக்கும். இதுதான் அடிப்படையில் நாம் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இது 1000 வருஷம் முன்னாடி கட்டப்பட்ட கோவில், இது 2000 வருஷம் முன்னாடி கட்டப்பட்ட கோவில்னு இன்றைக்கி ரிசர்ச்சில் சொல்கிறா. அது உண்மையான்னா பாதி உண்மை பாதி பொய். எப்படின்னா இப்போ இந்த இடம் இருக்குது, இந்த இடம் எத்தனை வருஷமாக இருக்குது யாருக்குமே தெரியாது. உலகம் ஏற்பட்டதுலேருந்து இந்த இடம் இருக்குது. இந்த இடத்துல ஒருத்தர் வாங்கி வீடு கட்டுறார்.
50 வருஷம் அவர் வாழறார். அவர் போன உடனே இன்னொருத்தர் வந்து அதை டிமானிசேஷன் இது பண்ணுறார், அதை டெமாலிஷ் பண்ணிவிட்டு இன்னொரு வீடு கட்டுறார். அவர் 100 வருஷம் வாழ்ந்துட்டு போகிறத இன்னொருத்தர் வாங்குறார், திருப்பி கட்டுறார். இவா எத்தனை தடவை கட்டினாலும் இடத்தோட ஆயுஷை சொல்ல முடியாது. நீங்கள் அந்த கட்டடத்தோட ஆயுஷை தான் நீங்கள் சொல்லலாம். இது இத்தனை வருஷத்தில் கட்டப்பட்ட கட்டடம் அப்படின்னு. அது மாதிரி அந்தந்த ஆலயங்களில் உள்ள சுவாமியோட ஆயுஷை நீங்கள் சொல்லவே முடியாது. ஏன்னா இதிகாச புராணங்கள் எடுத்தாலே ஆயிரக்கணக்கான வருஷம் இருக்குது. இப்போ இந்த ஸ்ரீரங்கம் இருக்கே, இந்த ஸ்ரீரங்கத்தை வந்து சந்தனு மகாராஜா தரிசனம் பண்ணினான்னு இருக்குது. யாத்திரை வரத்து அவன் ஒரு மண்டபம் கட்டி கொடுத்துட்டு போனான்னு இருக்குது. சந்தனு மண்டபம்னு இன்றைக்கி இருக்குது. அது பின்னாடி வந்து பலராம சுவாமி தீர்த்த யாத்திரைக்கு வந்தபோது ஸ்ரீரங்கம் தரிசனம் பண்ணினார்னு இருக்குது. அர்ஜுனன் தீர்த்த யாத்திரைக்கு வந்தபோது ஸ்ரீரங்கம் தரிசனம் பண்ணினான்னு இருக்குது. பத்மநாப சுவாமி தரிசனம் பண்ணினார்னு இருக்குது. அவர்கள்லாம் அப்படிங்கிறது பின்னாடி வந்த ராஜாக்கள் அந்த ஆலயங்கள் பின்னாடி இஸ்லாமிய படையெடுக்கும் போது ஸ்ரீரங்கங்கள்லாம் இடித்து போட்டுட்டு போக திருமலை நாயக்கன் ராஜா வந்து அந்த ஆலயங்கள்லாம் திருப்பி கட்டினான்னு இருக்குது. அவன் கட்டி 500 வருஷம் தான் ஆறுதுன்னா அந்த கோவில் கட்டி 500 வருஷம் தான் ஆறுதுன்னு சொல்லலாமா? இல்லை அந்த கோவில் வந்து 500 வருஷம் தான் சொல்லலாமா? ஏன்னா அவள் வந்து குறுகிய நோக்கத்தோடு நம்ம மதத்தை அணுகிறாவா. இந்த ரிசர்ச்சே அதனால தான் ரிசர்ச்சு கொண்டு போகாதீங்கன்னு நாங்கள் சொல்கிறது. அவன் ஒத்துக்கவும் மாட்டான். ரிசர்ச்சு பாதி உண்மை பாதி பொய். இது பரமாச்சாரியால் இதை ஸ்பஷ்டமாக சொல்லிட்டு போயிட்டான். நீ யூகன் தானேன்னாரு ஒரே வார்த்தையில். இந்த 4 பேர் உட்காந்துருக்கோம், 20 வயசு 40 வயசு 60 வயசு 80 வயசு. 4 பேரையும் கூப்பிட்டு அங்கே என்ன தெரியறதுன்னு கேட்டால் அவள் வயசுக்கு தகுந்த மாதிரி பார்வை இருக்கும். எய்த்தாப்பில் 4 பேர் இருக்காம்பா 80 வயசுக்காரர். எய்த்தாப்பில் இருக்கிறதே அவருக்கு தெரியாது. 60 வயசுக்காரரை கேட்டால் செவரு தெரியறதும்பர். 40 வயசுக்காரரை காட்டால் அதோ அந்த ஸ்க்ரீன் தெரியறதும்பர். 20 வயசு பையனை கேட்டால் தெரியறதும்மா. அதோடு சரியாக போயிடுத்துன்னு அர்த்தமா என்ன? அதுக்கப்புறமும் இருக்குது. என் பார்வையினுடைய எல்லை அவ்வளோதான். அது மாதிரி ரிசர்ச்சினுடைய எல்லை மட்டும்தான் நீங்கள் தீர்மானம் பண்ண முடியுமா? அதுக்கப்புறம் இருக்காத. அப்போ புராணத்தை தான் நீங்கள் பிரமாணமாக எடுத்துட்டாகணும். ராமர் 11,000 வருஷம் வாழ்ந்தாரா வாழலையாங்கிறதுக்கு ராமாயணம் தான் பிரமாணமே தவிர உங்கள் ரிசர்ச்செல்லாம் பிரமாணம் கிடையாது. ரிசர்ச்சில் நீங்கள் யூகம்தான் பண்ண முடியும். இதெல்லாம் இந்த குருவாயூரப்பனுடைய கோவில் கிருஷ்ணங்கோவில் குருவும் வாயுவும் பிரதிஷ்டை பண்ணினத்தினால குருவாயூரப்பன் அப்படின்னு பெயர். இதுக்கு பல பக்தர்கள் உண்டு. இதில் பிரதானமான பக்தர் நாராயண நம்பூதிரி, நாராயண பட்டத்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நம்பூதிரி குலத்தில் பிறந்த ஒரு பிராமணர்.